அனைவருக்கும் வணக்கம். கடந்த மாதம் வரைக்கும் எல்லாருக்கும் சில குழப்பங்கள் இருந்தது. அதாவது ஓல்டு ரெஜிம்லேருந்து நியூ ரெஜிமுக்கும், நியூ ரெஜிம்லேருந்து ஓல்டு ரெஜிமுக்கும் மாற முடியுமா, அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படுமா அப்படின்ற சந்தேகங்களும் ஏக்கங்களும் இருந்தது. தற்போது இந்த மாதம் அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. தற்போது யார் யாருக்கெல்லாம் ஓல்டு ரெஜிம்லேருந்து நியூ ரெஜிமாக மாறுறதோ, இல்லை நியூ ரெஜிம்லேருந்து ஓல்டு ரெஜிமாக ஐஎஃப்ஹெச்ஆர்எம்எஸில் மாறணும்னு விருப்பப்படுறவங்க அந்த பணியை இப்போ நீங்கள் செய்யலாம். அதற்கான வழிமுறைகள் எப்படி செய்யணும் அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இப்போது அந்த ஓல்டு ரெஜிம்லேருந்து நம்ம எப்படி மாறுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் கருவூலம் வெப்சைட்டு, அதாவது இப்போது களஞ்சியம் அப்படின்னு சொல்லிக்கிற இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய இண்டிவிஜுவல்ஸ் அவங்களுடைய லாகின் பண்ணிக்கோங்க. அதில் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்ன்னு இந்த போர்ட்டல் இருக்குது பாருங்கள். இதுவும் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படிங்கிற இந்த இரண்டாவது பணிக்குறி கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 3 ஐக்கான் இருக்குது பாருங்கள் இடது பக்கம். இதில் ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப்னு இருக்குது பாருங்கள். இந்த பகுதியை கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த இருக்குது பாருங்கள், புதுசாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்வாப் ஓல்டு டு. இப்போ நான் வந்து ஓல்டு ரெஜிமில் இருக்கேன். நான் ஸ்வாப் ஓல்டு டு நியூ ரெஜிம் கிளிக் பண்ணுறேன். இது வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லி கேட்குது. ஸ்வாப்பிங் பிட்வீன் ரெஜிம் கேன் பி டன் ஒன்லி ஒன்ஸ் இன் த ஃபினான்ஷியல் இயர். கிளிக் ஓகே டு கண்டினியூ ஆர் கேன்சல் டு டிஸ்கார்ட். அதாவது ஃபினான்ஷியல் இயரில் 2024 முதல் ஏப்ரல் 2024 மார்ச் 2025 வரைக்கும் தான் இது ஃபினான்ஷியல் இயர். இந்த ஃபினான்ஷியல் இயரில் நீங்கள் வந்து இந்த ஸ்வாப்பிங்கை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு நியூ ரெஜிம் மாறணும் அப்படி விருப்பம் இருந்தால் ஓகே கொடுக்கணும். இல்லை ஓல்டுலேயே நான் ரீட்டைன் பண்ண போகிறேன் அப்படின்னா கேன்சல் கொடுத்துருங்க. அதே மாதிரி நியூவில் இருக்கிறவங்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். நியூவிலேருந்து ஓல்டுக்கு மாறுங்க. இந்த ஓல்டுக்கும் நியூவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஓல்டில் இருக்கிறவங்களுக்கு சில சலுகைகள் உண்டு. அதாவது அவங்கக்கிட்ட வந்து ஹவுசிங் லோன் இருக்கும், அதுக்கான இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க, ப்ளஸ்ஸு பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணுவாங்க. அந்த செக்ஷன் 80C வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவிங்ஸ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது உதாரணத்துக்கு HBA பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு காட்டலாம் அவங்க அதில். அதுக்கப்புறமா டியூஷன் ஃபீஸஸ்ஸு, இன்சூரன்சஸ்லாம் இருந்ததுன்னா காட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்புறம் அந்த 80C கடந்து வரும்போது அவங்க வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லாம் போட்டிருப்பாங்க. சில பேர் 1 lakh 2 lakhs அவங்களுடைய சக்திக்கு ஏற்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் போகும்போது கழிவுகள் ஏற்படும் போது அவங்களுக்கு அதில் பெனிஃபிட் இருக்கும். அதனால தான் அவங்க வந்து ஓல்டு சூஸ் பண்ணுறாங்க. நியூ ரெஜிமில் எங்கிட்ட சேவிங்ஸே இல்லை அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷனு நியூ ரெஜிம் தான். சேவிங்ஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஓல்டு ஓகே, சேவிங்ஸ் இல்லாதவங்களுக்கு நியூ தான் பெஸ்ட்டு. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எங்கிட்ட சேவிங்ஸ் இருக்குது, அதனால் நான் ஓல்டுலேயே ரீட்டைன் பண்ணுறேன். சேவிங்ஸ் இல்லாதவங்க நியூவுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஓல்டு டு நியூவை மாற்றிக்குங்க, நியூ டு ஓல்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். தேங்க்யூ.